இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ, இருக்கின்றார் அதிசயம் செய்வார், கலங்காதே. அதிசயம் செய்வார், நீ கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. ஆண்டவரோட சக்கரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையாய் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து நடத்தி வருகிறார். இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். பாருங்கள், எந்த இடத்தில் யாரை பார்த்து சொல்லுகிறார்? 12 வருடம் உதிரப்போக்கினாலே சுகம் கிடைக்காமல் அதில் 25ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அநேக வைத்தியரிடம் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவர்கள் எல்லாம் செலவழித்தும் சற்றும் குணமடையாமல் அதிக வருத்தத்தோடு அந்த பெண் இருந்திருக்கிறாங்க. 12 வருஷம் ப்ளீடிங். சரி, நம்மளெல்லாம் நொந்து போய் பலவீனத்தோடு இருக்கிற ஒரு ஸ்திரீ என்ன செய்வது தெரியவில்லை. அப்பொழுதுதான் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறார். இயேசு ஒருவர் இருக்கிறார். அவர் ஒவ்வொரு இடமாய் போகிற இடத்திலே பலத்த அற்புதங்களை செய்கிறார். அவர் சரீரத்திலிருந்து கூட வல்லமை புறப்பட்டு போய் அநேகரை குணமாக்குகிறது. நீயும் அந்த இயேசுவிடம் போவா என்று சொன்னால் உனக்கு சுகம் கிடைக்கும் என்று யாரோ ஒருவர் சொல்லுகிறார்கள். சொன்ன உடனே இந்த ஸ்திரீக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. வேகமா இயேசுவை தேடி போகிறார். இயேசு ஒரு இடத்துல அப்படியே கூட்டமாய் நடந்து போகும் பொழுது அவரை நெருங்க முடியுதோ என்னவோ தெரியவில்லை. ஆனாலும் இந்த சகோதரிக்குள்ள இந்த விசுவாசத்தை பாருங்கள். அவருடைய வஸ்திரத்தையாவது நான் தொடுவேன் என்று சொல்லி இயேசுவின் வஸ்திரத்தின் தொங்கலை தொடுகிறாள். சுகமடைந்து விடுகிறாள். பாருங்கள் இந்த ஸ்திரீனுடைய விசுவாசத்தை. கேள்விப்படுகிறாள், இயேசுவிடம் போனால் சுகம் கிடைக்கும். இயேசுவிடம் போகிறாள். வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டவுடனே இயேசு திரும்பி பார்த்து, என்னை தொட்டதை அரண்டு கேட்கிறார். சீஷர்கள் சொல்லுகிறார்கள், இயேசுவை திரளான ஜனங்கள் உண்மை சுற்றி நடந்து வராங்க, நெருக்கிட்டு வராங்க, என்னை தொட்டதை அரண்டு நீங்க எப்படி கேட்கறீங்கன்னு சொல்லி இது வேடிக்கையா இருக்குன்னு சொல்லும் பொழுது, இல்லை, என்னுடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதை நான் உணர்கிறேன். பாருங்கள், இந்த பெண்ணுடைய விசுவாசம் இயேசுடைய சரீரத்திலிருந்து வல்லமை தன்னுடைய சரீரத்துக்கு கொண்டு வந்தது. மருத்துவர்களால் சுகமாக்க முடியாத 12 வருட அந்த உதிரப்போக்கை நின்று விடுகிறது. அற்புதம் நடக்கிறது. எவ்வளவு பெரிய தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். ஏன் நாம் இயேசுவை முயற்சி பண்ணி அவருடைய சமூகத்துக்கு போய் விசுவாசத்தோடு காரியங்களை கேட்க கூடாது? போகிறோம், ஜெபிக்கிறோம், செய்கிறோம் என்று சொன்னால் இந்த சகோதரிக்குள்ள இந்த பெண்ணுக்குள்ள இருந்த விசுவாசம் நமக்கு இருக்குதா? ஏதோ ஒரு தேர்ட் பர்சன் சொல்றதை கேட்டுட்டு போய் நாமளும் ட்ரை பண்ணுவோமா, ஏனோ தானு போகவில்லை. போய் இயேசுட்ட போய் பேசியாம், பிரச்சனை இது, 12 வருஷம் கஷ்டப்படுறேன், டாக்டர்ஸால முடியல, அப்படிலாம் போய் புலம்பல. அதையும் தாண்டி விசுவாசம், இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் கூட போதும், எனக்கு சுகம் கிடைக்கும், ஏனென்றால் அதிலும் அபிஷேகம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அந்த ஒரு எண்ணத்தோடு விசுவாசத்தோடு போய் விசுவாசத்தின்படியே காரியம் நடக்கிறது. ஆண்டவர் தான் திரும்பி பயந்து போய் நிற்கும் பொழுது இயேசு பார்த்து, மகளே, பயப்படாதவன், விசுவாசம் பெருசு, நீ சமாதானம் உனக்கு வருது பாரு, சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். சமாதானம் இல்லாமல் இந்த வியாதி குறித்து ஒரு கவலை, துக்கம், மனவேதனை போகுது, சுகமும் உண்டாயிருது. இவ்வளவு காரியங்களை ஒரு தொடுதல்ல கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. நீ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? இயேசுவோட எப்படி போகிறோம்? இயேசு பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இயேசுவை பற்றி கேள்விப்பட்டால் அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறதா? ட்ரை ஜீசஸ் ஒரு வாகனத்துல பின்னாடி இருந்த காரியத்தை நான் பார்த்தேன். நிறைய வாகனங்கள்ல பின்னாடி வித்தியாசமான காரியங்கள் எழுதியிருப்பாங்க. அந்த வண்டி நிற்கும் போது அந்த நபரை பார்த்து கேட்ட, ட்ரை ஜீசஸ் போட்டிருக்கீங்களா, இது என்ன இருக்கு? இது பின்னாடி ஒரு எப்படியாவது ஒரு ஸ்டோரி அல்லது ஒரு வரலாறு இருக்குமென்னு சொல்லும் போது அவர் சிரித்தார். திருப்பி சொன்னார், ஏன் தெரியுமா, நான் என்னுடைய சரீரம் முழுவதும் ஸ்கின் ப்ராப்ளத்துல கஷ்டப்பட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க இது இருந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டதும் நானும் மருந்து எடுத்து பார்த்தேன். இப்படி சோகமா ஒரு நாள் இருக்கும்போது என் ஃப்ரெண்டு சொன்னாப்ல, டே, ஏன் பேசிவிட்ட போய் ஜோமணி பார்க்க கூடாது? ஆண்டவர்கிட்ட போய் ஒரு நாள் ஒரு ஆலயத்திற்கு எங்கேயோ போய் நீ ஜோமணி பாரு, ட்ரை ஜீசஸ், எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டா, ஏன் இயேசுவையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லும் போது, சரி அதைத்தான் செய்ய வேண்டிய ஒரு இடத்துக்கு போனேன். அங்க எண்ணெய் எடுத்து ஜோமணி பூசி ஜோமணி அனுப்புனாங்க. என்ன நடந்துட்டு எனக்கு தெரியல, ஸ்கின் ப்ராப்ளமே நார்மல் ஆயிடுச்சு. அதனால அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் ட்ரை பண்ணேன் இயேசுவை, எனக்கு பெற்றுக்கொண்ட நன்மையை மற்றவங்களும் ட்ரை பண்ணட்டும் சொல்லி நான் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. யோசித்து பாருங்க, ஏன் நாம ட்ரை பண்ணக்கூடாது? ப்ரே பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு தீர்வு இல்லாம ஜனங்கள் ஓடிட்டு இருக்கிறாங்கப்பா.
முடிவில்லாத காயங்கள், ஆறாத காயங்கள், வேதனைகள், கண்ணீர், மனவேதனையோடு அந்த ஸ்திரீயை போல வாழ்கிற கூட்டங்கள் இன்னைக்கு ஏராளம்பா. யார் விடுதலை கொடுப்பா, யார் சுகம் கொடுப்பா, யார் வழி நடத்துவா, யார் எங்களுக்கு உதவி செய்வா, யார் எங்களுக்கு துணை நிற்பாண்டு பலவித வேதனையோடு, புலம்பலோடு, மனபாரத்தோடு, ஏதோ வெளி தோற்றத்திற்கு சிரித்தவர்கள் போல எல்லாம் நன்றாக இருக்கிறது போல காண்பித்திருக்கிற கூட்டங்கள் தான் இன்னைக்கு அதிகம். இந்த வேதனை நீங்கி சுகமாயிருன்னு சொன்ன அந்த வார்த்தையின்படியே நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அந்த அற்புதத்தை செய்யுங்கப்பா. சரீர பிரகாரமான பலவீனம் இருக்குமானால் இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாகட்டும். மருத்துவமனையில் இருந்து அப்பா மரணத்தோடு போராடுகிற பிள்ளைகளுக்கு மரண கட்டுகள் உடைந்து ஜீவன் உண்டாகட்டும் அப்பா, சுகம் உண்டாகட்டும், வீடு திரும்பட்டும் அப்பா. ஒரு தொடுதல் போதும், அல்லது வார்த்தை போதும். தொடர்ந்து பல வருடங்களாய் வியாதினாலே, பிரச்சனைகளினாலே, பலவீனங்களினாலே பாதிக்கப்பட்ட சரீரங்கள் இயேசுவின் நாமத்தில் பலனடையட்டும், உயிர்ப்பிக்கப்படட்டும். அநேகரும் பக்கம் திரும்ப உதவி செய்யும். நாங்களும் பெற்றுக்கொண்ட நன்மைகளை உம்முடைய நாம மகிமைக்காக மற்றவற்றை சொல்லி உம் பக்கமாய் திருப்புகிறவர்களாய் உம்மண்டை சேர்க்கிறவர்களை பயன்படுத்துவீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகன மகிமை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதனால் வேண்டிய கிருபை கொடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அந்த 12 வருஷம் கஷ்டப்பட்ட ஸ்திரீ இயேசுவை ட்ரை பண்ணி அற்புதத்தை பெற்றுக் கொண்டாங்க. ஏன் நாம ட்ரை பண்ணக்கூடாது? முயற்சி எடுப்போம், நிச்சயமாகவே நன்மை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், இன்பராஜா என் பரிகாரி. என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், இன்பராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாளெல்லாம் இன்பராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாளெல்லாம் இன்பராஜா என் பரிகாரி.